ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 103 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 63 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு 140 ரூபா கரெக்டாகி 11,400 ரூபாயில் இருக்குது. அடுத்ததாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, ட்ரம்ப் பீஃபு காஃபி டீ அண்டு பனானா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு டேரிஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். டேரிஃப் நியூஸ் ஆனது இப்படி தான் போகும். இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிகமாக டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் அங்கே சப்ளை குறையுது, டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்றதுனால அங்கே ப்ராப்ளம் வர்றப்ப அவர் வந்துட்டு டேரிஃபை குறைச்சிட்டு வர்றாரு. இப்படியே ஒன்றா பண்ணி டேரிஃப் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கோத்ரேஜ் கன்சியூமர் வந்துட்டு உமன்ஸுக்கு தான் க்ரூமிங் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் மென்ஸுக்கும் க்ரூமிங் ப்ராடக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டு வந்துட்டு புதுசாக இவங்க என்ட்ரு பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு நல்ல மார்க்கெட்டு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக கிளன்மார்க் ஃபார்மா வந்துட்டு Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 72% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே ரெவன்யூ வந்து 76% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. நார்த் அமெரிக்காவில் வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் யூரோப்பில் வந்துட்டு இவங்களோட ப்ராடக்ட் ஒன்றா லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனாலேயும் வந்துட்டு அடுத்த குவார்ட்டரில் வந்துட்டு எங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கிரிப்டோ கரன்சிலேருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, பிட்காயின் வந்துட்டு அக்டோபர் பீக்லேருந்து 30% வந்து இப்போ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்காயினில் 11 மாதமாக வந்த ப்ராஃபிட் வந்துட்டு இப்போ நியூட்ரல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் எந்த ரேட்டில் இருந்ததோ அதே ரேட்டுக்கு வந்துட்டு இப்போ பிட்காயின் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்பர்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிட்காயின் வந்துட்டு டீப் கரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 80,000 கோடியை வந்துட்டு எஃப்ஐ செல் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட 10 ஸ்டாக்கில் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் 10,042 கோடி வந்துட்டு இவங்க செல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி டிசிஎஸில் 16,900 கோடி வந்து இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசி பேங்க்கில் வந்துட்டு 9,300 கோடி வந்து இவங்க சேல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் HCL அண்டு HDFC டைட்டன் டிசிஎஸ் இது மாதிரி எல்லா கம்பெனிலையுமே வந்துட்டு ஓவராலாக வந்து எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. இந்த 1 இயரில் மட்டும் $30 பில்லியன் வந்துட்டு எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஐ கண்டினியூவாக செல் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கண்டினியூவாக பை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு குவார்ட்டரில் மட்டும் 1,64,000 கோடி வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேப் பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த எஃப்ஐஐ வந்துட்டு 5.5% தான் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்காக என்ன தெளிவுபடுத்துது அப்படின்னா, எஃப்ஐஐ வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு அதை வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக இது நல்ல நியூஸாக இருக்காது. அடுத்ததாக ஃபிசிக்ஸ் வாலா வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டிங் ஏன்னா 33% கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு ஐபிஓவில் கிடைச்சவங்க வந்துட்டு இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் கன்சிடர் பண்ணலாம். இதுவே வந்து நல்ல ரிட்டர்ன் தான். இவங்க வந்து மார்க்கெட்டில் 3,480 கோடி வந்து ரைஸ் பண்ணாங்க. அதில் ஈக்விட்டி ஷேராக வந்துட்டு 3,100 கோடியும், அது இல்லாமல் வந்துட்டு ஆஃபர் ஃபார் சேலில் வந்துட்டு 380 கோடி வந்துட்டு இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கம்பெனி எல்லாமே வந்துட்டு ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டேக்கை வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேக்கை குறைச்சிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்ததாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, நியூசிலாந்தோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து இன்னும் 2-3 வாரத்தில் வந்துட்டு சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஐடி கம்பெனி அண்டு ஃபார்மா கம்பெனி, அது இல்லாமல் வந்துட்டு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா கம்பெனிக்குமே வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ நல்ல க்ரோத்தும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த நியூஸ் வந்து இன்ஃபோசிஸ் ஃபவுண்டரான நாராயணமூர்த்தி வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைனா ஃபாலோ பண்ணுற 996 அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு இந்தியாவிலையும் எம்ப்ளாயி எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 996 அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தோன்னா, 9 AM to 9 PM in 6 days வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒர்க் பண்ணால் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்த 72 மணி நேரம் பர் வீக் வந்துட்டு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னதுக்கு அகேன்ஸ்டாக எல்லாருமே வந்துட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு லாங் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு லேட் நைட்டில் வீடியோ கால் வர்றது, அது இல்லாமல் வந்துட்டு வீக்கெண்ட்லேயும் வந்துட்டு இமெயில் மெசேஜ் வருது, அதையும் நாங்கள் வந்துட்டு
எங்களோட வேலையை வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா எம்ப்ளாயும். இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு ஆல்ரெடி 47 மணி நேரம் வந்துட்டு வீக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு எல்லா எம்ப்ளாயுமே மினிமம் 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க. இதையும் கால்குலேட் பண்ணோன்னா நீங்கள் சொல்கிற 52 ஹவர் பர் வீக் வந்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ஒர்க் ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்துட்டு ஆல்ரெடி ஒர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து அதிக அளவுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதை முடிக்கிறதுக்கே வந்துட்டு எம்ப்ளாயி எல்லாருமே திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.